நடிகர் ரஜினிகாந்த் உடல் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அரசியலுக்கு அவர் வர ஆயத்தமாகி இருந்த நிலையில்தான் உடல்நிலை காரணமாக அந்த முடிவையும் ரஜினிகாந்த் கைவிட்டார். பின்னர் உடல்நிலை தேறி வந்ததை தொடர்ந்து திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து முடித்த பின்பு இந்த மாதம் 10ஆம் தேதி அந்த படமும் வெளிவர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து கூலி என்கிற திரைப்படத்தில் அவர் நடித்து வருகிறார். அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட பின்பு சென்னை திரும்பிய நிலையில் தான் அவர் நேற்று அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி இது ஒரு திட்டமிட்டதான் அவர் சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கிறார் என்பது தெரிய வருகிறது. ஏற்கனவே அந்த வயிற்று பகுதியில் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்திற்காக அவர் சிகிச்சை எடுக்க முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்படி திட்டமிட்டபடிதான் நேற்று இரவு அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு சிகிச்சைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு தற்போது அவர் நேற்று அனுமதிக்கப்பட்ட அந்த அறைக்கே மாற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் கவனித்து வருகிறார்கள். அவரது உடல்நிலை என்பது சீராக இருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ அவர் வீடு திரும்புவார் எனவும் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் நடிகர் ரஜினிகாந்தின் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசனை செய்துவிட்டு அவரது உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தும் அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கையானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது.